முதலாவதா நம்ம வீடு வாங்குறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வாஸ்து அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. ஸோ இன்னைக்கு ட்ரெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வாஸ்துவை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹால் எங்க இருக்கணும், பெட்ரூம் எங்க இருக்கணும் இதெல்லாம் பார்க்குறோம். அதை விட முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பூஜா ரூம் எங்க இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. இதை பத்தி சொல்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் பரமேஸ்வரன் அவங்க வந்திருக்காங்க. இவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். காலை வணக்கம். நாம் இப்போ என்ன பேச போகிறோம்னு வச்சால் வாஸ்து சம்பந்தமாக பூஜை அறை எங்கே இருக்கணும் என்னுள்ளதாகும். 4 திசை இருக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நார்த் ஈஸ்ட் சொல்கிறதாக்கும் ஈசானியம், கடவுள் இருக்கின்ற இடம். ஆனால் நம் பூஜை ரூம் பண்ணும்போது ஒரு அலமாரை பண்ணிவிட்டு அதில் கடவுளோட ஃபோட்டோவோ கடவுளையோ வச்சுக்கலாம். அது வெஸ்ட் சைடில் இருந்து நமக்கு ஈஸ்ட்லேருந்து கும்பிடலாம். அதில் பெல் வச்சிருக்கலாம், இல்லாட்டா ஹோல்ஸ் வச்சிருக்கலாம். என்னத்துக்குன்னா அகர்பத்தி கற்பூரம் எல்லாம் கீழேந்து ஏற்றும் போது அந்த புகையும் அந்த மணவும் போயிட்டே இருக்கணும் கடவுள்கிட்ட. அப்போ நீங்கள் கிழக்கில் இருந்து இந்த கடவுளோட ஃபோட்டோ எல்லாம் வெஸ்ட்டில் வச்சுருப்பீங்க, அங்கேருந்து தொழலாம். பின்ன சில அழகுக்காக ஷோகேஸ் வைப்பாங்க கடவுளோட விக்கிரகம் மாதிரி. அதை எங்கே வைக்கிறது கேட்டால் நார்த் ஈஸ்ட்லேயே வச்சு விடுங்கோ. அப்படி வச்சா நல்லது. பின்ன செலவை கேட்பாங்க, என் மனைவி இறந்து போயிட்டா, எங்கள் அம்மா இறந்து போயிட்டா, எனக்கு ரொம்ப பிரியமாவா போயிடல, அதையும் நான் இதை சேர்த்து வச்சுடலாமா? அது வைக்கவே கூடாது. இறந்து போனவாளோட ஃபோட்டோகிராஃபு இதுக்கு எதிரே தான் வச்சுருக்கலாம், இது கூட வைக்கவே கூடாது. சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அதுக்கு இடம் இல்லையே, இல்லாட்ட சௌகரியம் இல்லையே சொல்லுவாள். அப்போ என்னென்னா தெற்கில் அந்த ஃபோட்டோகிராஃபை வச்சு வடக்குலேருந்து கும்பிடலாம். தியானம் எல்லாம் கூடி பண்ணலாம். அதான ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் சொல்லுவாள். மைண்டை கிளியர் பண்ணி தியானம் பண்ணினா அது தப்பு வராது. இல்லை நான் வேறு இடத்துல வச்சா என்ன வரப்போகிறது கேட்டால், இப்படி உள்ள ஃபார்முலா பண்ணாமல் இருந்தால் ரியாக்ஷன், அதோட எதிர் பலம் வரும். அது உடனே வராது, மெதுவாக வர ஆரம்பிக்கும். பின்ன அதை பற்றி நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சிலவங்க விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணலாமா இதே பூஜை அலமாரியில் என்னுள்ள கொஸ்டின் கேட்பாங்க. விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணுறதுல தப்பில்லை. ஆனால் என்னன்னா சின்ன ஒரு விக்கிரகம் மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அதில் பூஜை பண்ணணும். பூ போடலாம், குங்குமம் வைக்கலாம், பாலபிஷேகம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் முறையாக பண்ணணும். ஒரு நாளைக்கு பண்ணுவோம், ஒரு நாளைக்கு பண்ணலை. இல்லாட்டா நம்ம சுத்தமாக க்ளீனாக இருக்காமல் பண்ணணும் வச்சா அது பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. பண்ணினா மெட்ரிகுலஸாக, அதனால் கிளியராக நீங்கள் பண்ண தயாராக இருந்தால் அதில் பண்ணினா அதுக்கு எஃபெக்ட் உண்டு. பூஜை ரூமை பற்றி நம்ம பேசினோம். இப்போ சிலவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, சார் என்ன பெயிண்ட் அடிக்கலாம்? பெயிண்ட் அடிக்கிறது அலமாரையில் நம்ம பூஜை பண்ணும்போது வார்னிஷ் பண்ணியிருப்பாங்க, அலமாரையை பூட்டி விடுறோம், அந்த ப்ராப்ளம் வர்றதில்லை. இல்லை ஹாலில் என்ன பெயிண்ட்டுன்னா ஸ்கை ப்ளூ இல்லாட்டா க்ரீன் அடிச்சுக்கலாம். அதுக்கு கூட என்ன வேணும்னா ஒரு ரெட் கிளாத்தும் கூடி நீங்கள் வச்சுருந்தா ஒரு சைடில் அதுக்கு பவர் ஜாஸ்தி பண்ணும். அப்போ கலரை பற்றி கவலைப்பட அவசியமே இல்லை. பூஜை பொருள்கள் என்னெல்லாம் வைக்கலாம் എന്നുള്ള சந்தேகம் இருக்கலாம். ஒரு பிளேட்டில் வெள்ளி பிளேட்டு ப்ரிஃபரபிள். ஆனால் அது முடியாட்டா நீங்கள் இலை வச்சுக்கலாம், வாழை இலை. கேரளாவில் எல்லாம் வாழை இலையாகவும் வைக்கிறாங்க. இல்லாட்டா ஏதான ஒரு பிளேட்டில் நீங்கள் குங்குமம், சந்தனம், தேங்காய் உடைச்சது, வெத்தலை, பாக்கு, அகர்பத்தி, பஞ்சவாதர உத்தரணி சொல்லுவோம். அது வெள்ளியால், அதுவும் உத்தரணியோட ஒரு ஸ்பூன் மாதிரி அதுலேயும் போட்டு தண்ணியும் வச்சு விடலாம். அது பூஜா ஐட்டம்ஸு. பின்ன சிலவங்களுக்கு என்ன வருதுச்சா, சார் நான் வீட்டுக்குள்ளே வரேன், நான் என்ட்ரன்ஸு வரும்போது என்னெல்லாம் இருக்கலாம்? உங்கள் வீட்டு வாசலில் என்ன பண்ணுறாச்சா ஸ்ரீராம ஜெயம் சொல்லி எழுதி வைக்கலாம். ஒரு சைடில் திருஷ்டி பரிகாரத்துக்குள்ள ஒரு ஃபோட்டோகிராஃப் அங்கே வைக்கிறது நல்லது, திருஷ்டி அது எடுத்துடும். பின்ன என்ட்ரன்ஸில் உங்களுக்கு பிள்ளையார் ஃபோட்டோவை அங்கேயும் வைக்கலாம். பிள்ளையார் ஃபோட்டோவோ இல்லாட்டா அதுக்குள்ளே இது கிடைக்கிறது, அதை அங்கே வச்சு அதுக்கு மாலையும் போட்டு டெய்லி வைக்கலாம். அது ரொம்ப நல்லது. அப்போ திருஷ்டியெல்லாம் அது எடுத்துடும். ஒரு பழக்கம் இருக்குது, இந்த படிக்காரம் தொங்க விடுவாங்க. அதானது பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் ஆகும். பழைய காலத்தில் பார்பர் ஷாப்பில் யூஸ் பண்ணியிருந்தால் அதை ஸ்டாப் பண்ணி விட்டால் அதை தொங்க விடலாம். ஆனால் அதை தொங்க விட்டால் என்னன்னா, ஒரு கல்யாணம் நடக்கும்போது தொங்க விடுறாங்க, பின்ன அது ஒரு வருஷம் அங்கேயே தொங்கிட்டு இருக்கும். அது அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஏர் கண்டிஷன் ரூமில் எப்படி ஃபில்டரை க்ளீன் பண்ணுறீங்களோ அது மாதிரி இதையும் தொடச்சி வைக்கணும். இருந்தால் தான் அதுக்கு எஃபெக்ட் உள்ளது. இல்லாட்டா உங்கள் பேட் எலிமெண்ட்ஸை அது அக்செப்ட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். நான் வீட்டுக்குள்ளே நம்ம என்டர் பண்ணும்போது வாசலில் என்ன ஃபோட்டோகிராஃப் வைக்கிறது, இல்லாட்டா அந்த திருஷ்டி பரிகாரத்துக்கு என்ன ஃபோட்டோ வைக்கிறது,
ஸ்ரீராம ஜெயம் எழுதி வைக்கிறது எல்லாம் சொன்னோம். அதெல்லாம் நல்லது தான். ஆனால் வரும்போது அவசரமாக வருவோம். வந்து அந்த செப்பல்ஸோ ஷூவோ கழட்டி அது பக்கமே வச்சு விடுவோம். அது பண்ணவே கூடாது. அதெல்லாம் செப்பல்ஸும் ஷூஸும் இதுக்கு கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் அங்கே வச்சுட்டு உள்ளே போக பார்க்கணும். அதாயிடுது. நம்ம உள்ளே போயிட்டோம். சில வீடுகளில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருப்பாள். அது என்னெல்லாம் ஃப்ளவர்ஸ் என்னுள்ள ஒரு கொஸ்டின் வருது. கேரளாவிலான செம்பருத்தி பூ சொல்லுவோம், சிவப்பு வருது அங்கே. இங்கே ரோஜா பூவோ வில்வம் கிடச்சா வில்வம் போடலாம், துளசி போடலாம். இல்லாட்டா இங்கே என்ன ஃப்ளவர் வருதோ அதை போட்டு வைக்கிச்சு விடலாம். அதை எங்கே வைக்கிறது கேட்டால் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்லேயே வைக்கிறது ப்ரிஃபரபிள். இல்லை வச்சா நீங்கள் ஹாலில் நார்த்து சைடில் வச்சுக்கலாம். பின்ன அந்த ஓரோ ஃப்ளவருக்கு என்ன பியூட்டி என்ன, ஓரோதுக்கும் சயின்டிஃபிக் ரியாக்ஷனே இருக்குது. இப்போ துளசி நீங்கள் வச்சு தண்ணியில் போட்டால் அது ஓசோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. அப்போ அது உங்களுக்கு ப்ரீத்திங்குக்கு ரொம்ப நல்லது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஃப்ளவரை போட்டு நான் படிக்காரன்னு சொன்ன மாதிரி அப்படியே தொங்க விட்டுற மாதிரி இந்த ஃப்ளவரையும் அதை தண்ணியும் அப்படியே வச்சுருக்கக்கூடாது. உங்களுக்கு இன்றைக்கி வச்சுருக்கீங்க வச்சா நாளைக்கோ நாளான்னைக்கோ அந்த தண்ணியும் சேஞ்ச் பண்ணணும். அந்த ஃப்ளவர்ஸையும் இதே மாதிரி உள்ள ஃப்ளவர்ஸ் வாங்கி அங்கே போட்டு வைக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு அட்வான்டேஜை கொடுக்கும். இப்போ நம்ம வேறு செல்வாளுக்கு சந்தேகம் இருக்குது. சார் நீங்கள் இந்த பூஜா ரூமில் வச்சு பூஜை பண்ணலாம், இல்லாட்டா இப்படி பண்ணலாம்லாம் சொன்னீங்க. பிரமிடு எஃபெக்ட் இருக்கா? பிரமிடு ஈஜிப்ட்லேருந்தாக்கா ஆரம்பிச்சது. அதானது 4 சைடில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு அது வைக்கிறது, சேர்ந்து வச்சாலாக்கும் பிரமிடு சொல்கிறான். பிரமிடில் என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சா, ஒரு தண்ணி அதுக்குள்ளே வச்சா அந்த தண்ணி கட்டே போகாது. ஒரு பிளேடு வைக்கிறீங்க வச்சா பிளேடோட ஷார்ப்னஸ் போகவே செய்யாது. பிரமிடில் அங்கே டெட் பாடியை போட்டு வச்சுருந்தா அந்த டெட் பாடி டீக்கே ஆகாது என்று சொல்கிறாங்க. ஈஜிப்டில் மம்மீஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பிரமிடுக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு என்னன்னா, இந்த லெங்க்த்து இன்க்ளைன்டு பிளேன் மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்போசிட் ஆங்கிள், இது இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு இப்படி கணக்கு இருக்குது. அது பிரகாரம் பிரமிடு வாங்கி நீங்களே பண்ணலாம், இல்லாட்டா பிரமிடு கேட்டு வாங்கி அதில் உங்களுக்கு பூஜை பண்ணலாம். உள்ள சுவாமிகளை வச்சு அதிலே பூஜை பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் இருக்குதுன்னு சிலவாளுக்கு நம்பிக்கை இருக்குது. அது அவ விருப்பம் போல் கிடைச்சா பண்ணலாம். துளசி மாடத்தை பற்றி சிலவாளுக்கு சந்தேகம் இருக்குது. துளசி மாடம் எங்கே வைக்கிறது? இப்போ என்ன கஷ்டம்னா, ஃப்ளாட்டில் செடி வைக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இண்டிபெண்ட் ஹவுஸ் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வீட்டோடு ஈஸ்டர்ன் சைடில் கிழக்கு சைடில் ஒரு துளசி மாடமே வச்சு விடலாம். அதில் துளசியும் வெய்யுங்க. ஆனால் துளசியில் என்ன பண்ண வச்சா குங்குமத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அந்த குங்குமம் கொஞ்சம் கெமிக்கல் ஆனோண்டு துளசியை அது கெடுக்கும். அதுകൊണ്ട് குங்குமம் வைக்கண்டா, ப்ரேயர் பண்ணி அது கிட்டக்கே வச்சா போயிடும். அந்த கல்லிலே வல்லும் குங்குமத்தை போட்டுவிட்டா போயிடும். நீங்கள் துளசி வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப எஃபெக்ட் இருக்குது. துளசி ஒரு தேவி என்னக்கும் வச்சுருக்காங்க. கிழக்க பார்த்து விளக்க ஏற்றுங்கோ. துளசியை கும்பிட்டு 3 பிரதட்சணமோ 6ஓ 9ஓ உங்கள் சௌகரியம் மாதிரி பிரதட்சணம் வச்சுட்டு உள்ளே வாங்க. அந்த துளசியை நகமுள்ள இதால் கட் பண்ணாதுங்க. நகம் துளசியில் கொள்ளக்கூடாது. அதில் தண்ணி மட்டும் சுத்தமாக நீங்கள் ஊற்றிகிட்டே இருக்கணும். துளசி நல்லா வளரவும் செய்யும். அது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. என்ன வியூவர்ஸ், வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் பரமேஸ்வரன் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன்.